Hi everyone, this is Al from Joe's IAS Academy. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் வந்து நம்ம மேக்ஸ்க்கு வந்து சீரியஸ் தனியாக கொண்டு போகலாம் அப்படின்னு கேட்டீங்க. அதுபடி வந்து தங்கமுத்து சார் நம்ம மெயின் பிரான்ச்ல இருந்து தங்கமுத்து சாரோட ரெக்வஸ்ட் ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணி இப்போ ஒரு சீரியஸ் வந்து என்ன பண்ண போறோம், இன்ட்ரோ பண்ண போறோம். அதுக்கான ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மேக்ஸ் கிளாஸஸ் யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸஸ். இது நீங்க இப்பதான் பிகினரா பாக்குறீங்க, இல்ல நான் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணணும், எனக்கு ரொம்ப டைம் இல்ல, நான் ஷார்ட் டேர்ம்ல எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் என்னால மேக்ஸிமம் டைம் ஒதுக்க முடியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா என்னோட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த செஷன்ல என்ன பண்ண போறோம், என்னெல்லாம் ஷெட்யூல் ஃபாலோ பண்ண போறோம், எப்படி நம்ம படிக்க போறோம், படிக்கிறதுக்கு என்ன தேவை, எனக்கு மேக்ஸ் ஒண்ணுமே வராது சார், நான் மேக்ஸ்ல ஜீரோ, அப்ப அப்படின்னா நீங்க ஜீரோல இருந்து எப்படி ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற மேக்ஸ்ல ஒரு ட்ரிக் தான் வந்து ஃபுல்லாவே வந்து பார்க்க போறோம். ஓகே, ரொம்ப பேசிக், ரொம்ப அடிப்படை மேக்ஸ்ல இருந்து டாப் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு 100 days சீரிஸ் தான் வந்து கொண்டு போகிறோம். இந்த 100 daysல நீங்க என்னோட டிராவல் பண்ண போறது, ஒரு நாளைக்கு நீங்க 24 hours ஸ்பெண்ட் பண்ண போறது ஜஸ்ட் 30 minutes இருந்து 60 minutes, 1 hour. இந்த 30 minutes இருந்து 1 hour நீங்க இந்த 100 days என்னோட ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸ்ல நீங்க எவ்வளவுதான் லோவா இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா ஃபுல் 25 out of 25 எடுக்கிறது என்னோட ரெஸ்பான்சிபிள். இதுக்கு நீங்க வந்து எக்ஸ்ட்ரா நீங்க அமௌண்ட் கட்ட போறீங்களா, இல்ல வந்து நீங்க அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, எதுவுமே இல்ல. உங்களோட வேல்யூபிள் டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அந்த டைமுக்கு இது ஒர்த்தபிளா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா 200% இல்ல 1000% என்ன பண்ணும், கண்டிப்பா ஒர்த்தபிளா இருக்கும். ஓகே, நீங்க ஃபாலோ பண்ண போறது என்ன டீடைல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் தான் நம்ம சொல்ல போறோம். நீங்க இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரு பார்த்தாலும் மேக்ஸ்ல பிகினரா இருக்கேன், மேக்ஸ் எனக்கு சுட்டுப்படாலும் வராது சார், மேக்ஸ் எனக்கு ஐடியாவே இல்லை, நிறைய டைம் நான் எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆனதுக்கான காரணம் இந்த மேக்ஸ் தான் அப்படிங்கிற ரீசன் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க மேக்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்க வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிள். ஓகே, இது என்ன அப்படின்னா நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமில இருந்து நம்ம ஜோஸ் பிகினர் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த சீரியஸ் வந்து ஒரு 100 days சீரியஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தங்கமுத்து சார் அவங்களோட கிளாஸஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு போக போகுது. ஏன் சார் அப்ப சாரோட கிளாஸஸ் பார்க்கலாம் அப்படின்னா சாரோட கிளாஸஸ் தாராளமா பார்க்கலாம், தப்பே இல்லை. நம்ம சார் பண்ணி இப்ப லைவா வந்து நம்ம கரண்ட்ல கொண்டு போறோம். சார் வந்து டிவிகே மேக்ஸ் அப்படின்ட்டு அட்வான்ஸ் லெவல்ல கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. 150 hours வந்து பேசிக்ல வந்து கொண்டு போயிருப்பாங்க. இப்ப லைவா டெய்லி டாஸ்க்ல என்ன மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரோட்டோகால்ல நம்ம ரெடி பண்ணி என்ன பண்றோம், ரெகுலரா கொண்டு போறோம். ஓகே, நீங்க யாரெல்லாம் வந்து வில்லிங்கா இருக்கீங்க, டெய்லி நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறது 30 minutes வந்து 1 hour தான். அந்த ஹவர்ஸை ஸ்பெண்ட் பண்ணுங்க, நோட்டு போட்டு எழுதுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கான எல்லா மெட்டீரியலும் உங்களுக்கு ஃப்ரீயா தான் தரப்போறோம். ஓகே, இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூலை 15th, நாளைக்குல இருந்து நம்ம காமராஜர் பர்த்டேல இருந்து நம்ம ஜூலை 15th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெகுலரா உங்க 6 o'clock இந்த வீடியோ ஆகும். யூடியூப்ல ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்மளோட சேனல்ல வந்து போஸ்ட் ஆயிடும். நீங்க ரெகுலரா நீங்க என்ன பண்ணலாம், பார்த்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கான ஃபுல் ஷெட்யூல் வந்து தெளிவா கொடுத்துருக்காங்கப்பா. இதான் ஷெட்யூல். இதுல டே 1ல இருந்து நீங்க என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, டே 1ல இருந்து என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்ட்டு டே 1ல இருந்து பேசிக் மேக்ஸ்ல இருந்து டே 100 வரைக்கும் என்னெல்லாம் ஃபுல்லாவே ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு டாபிக்குமே வந்து எத்த அளவு ஸ்பிளிட் பண்ணி எடுத்தா உங்களுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணோம், கிளியரா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் எவ்வளவுதான் பிராக்டிஸ் பண்ணாலும் கண்டிப்பா டெஸ்ட் முக்கியம் இல்ல. அந்த டெஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஒரு 5 டாபிக், ஒரு 4 டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டே எண்ட்ல என்ன பண்ணுவோம், ஒரு 15 days கொஞ்சம் என்ன பண்ண போறோம், ஒரு ரிவிஷன் டெஸ்ட் என்ன பண்ண போறோம், கண்டக்ட் பண்ண போறோம். இந்த ரிவிஷன் டெஸ்ட் எப்படி அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எதுவுமே ஓன் கொஸ்டின்ஸ் இல்ல, ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸா இருக்கும், பிஓக்கு கொஸ்டின்ஸா இருக்கும். இந்த 2 கொஸ்டின் பேட்டர்னையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். அந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இதனால கண்டிப்பா நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறது உங்களோட வேல்யூபிள் ஹவர்ஸ் மட்டும்தான். எவ்வளவு பேர் சொல்லுவாங்க எவ்வளோ கிளாஸஸ் இருந்தாலும் இது நீங்க கிளாஸஸ் தங்கமுத்து சார் கிளாஸ் பார்த்துப்பீங்க. அதோட பேஸ்ல நம்மளோட ஸ்டைல நம்ம கொண்டு வர போறோம், அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, நம்பி வாங்க, கண்டிப்பா வந்து மேக்ஸ்ல 25 out of 25 எடுப்பீங்க. ஓகே, இதுல ஒரு டாபிக்குமே எத்தனை நாள்ல முடிக்க போறோம், உங்களுக்கு எப்படிலாம் சொன்னா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற ஃபுல் ஸ்ட்ராட்டஜியோட ஷெட்யூல் வந்து போட்டிருக்காங்க. இதுல பிஓக்கு செஷன், ஸ்கூல் புக் செஷன் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகே, லாஸ்டா 100 daysல கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸோட முடியுது. எப்பயுமே நான் சொல்ற கோடு ஒன்னே ஒண்ணுதான், அனைத்திற்கும் ஆரம்பம் கடினமாக தான் இருக்கும், விட்டு விடாதீங்க. கண்டிப்பா என்ன பண்ணலாம்,
கற்றுக்கொள்ளலாம். இதே மாதிரி தான் மேக்ஸ் எனக்கு வர நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குழப்பமா இருக்கீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாரும் ஒரு பெஸ்ட் ஜாக்பாட் அப்படின்னு மாதிரி தான் சொல்லுவேன். இந்த ஜாக்பாட்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறது உங்களோட வேல்யூபிள். நான் வந்து நீங்க எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணா கூட பிரச்சனை கிடையாது. அது என்ன பொறுத்தளவு டைம் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். அந்த வேல்யூபிள் டைமை நீங்க ஒர்த்தபிளா ஆக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதோட டெய்லி அந்த 6 o'clock சீரியஸ்ல ஈவினிங் 6 o'clock நம்ம மெயின் பிரான்ச்ல தங்கமுசா வந்து ஏர்லி மார்னிங் 4 o'clock கொண்டு போறாங்க. நீங்க 2 டைமே மேக்ஸ்ல டச்சா இருக்கலாம். காலையில அந்த இதை பார்க்கலாம், ஈவினிங் நம்மளோட பார்க்கலாம். ரெண்டையுமே பாத்தீங்க அப்படின்னா இது பேசிக் ரிவிஷன்ஸ் தான் உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அது அட்வான்ஸ் லெவல் போய்கிட்டே இருக்கும். நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ரெண்டையுமே நீங்க கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனாலதான் சார் டிஸ்கஸ் பண்ணி சார் நான் சேர்ந்தே வந்து சார் ஃபுல்லா மார்னிங் கொண்டு போறாங்க, நான் ஃபுல்லா ஈவினிங் கொண்டு போறேன். நீங்க வேற எதுவும் பார்க்க தேவையில்ல. இந்த 2 செஷன் மட்டும் மார்னிங்கும் ஈவினிங்கும் பாத்தீங்க அப்படின்னாலே மேக்ஸ்ல நீங்க தரவாயிடலாம். ஓகே, அதே மாதிரி இந்த இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த செஷன் அட்டன் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் சார் அப்படின்னா நான் பண்ண வேண்டிய விஷயங்கள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க 2 நோட்டு போடணும், 2 நோட் புக் போடணும். அதுல ஒரு நோட் புக் என்ன அப்படின்னா ஒரு லாங் சைஸ் தான், ஒரு 80 pages நோட் போடுங்க. இல்லாத அதுமே 1 QR நோட் போட்டுக்கோங்க, 1 QR நோட் போட்டுக்கோங்க. ஓகே, இன்னொரு நோட் என்ன அப்படின்னா செகண்ட் நோட்டும் ஒரு பிக் சைஸ் நோட் கூட போட்டுக்கோங்க. 200 pages நோட் இருக்குல்ல அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த நோட் எதுக்காக அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் நோட். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் நோட். இந்த நோட் எதுக்காக அப்படின்னா கிளாஸ் ஒர்க் நோட். ஓகே, இந்த ரிவிஷன் நோட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நடத்துறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு, அதுல என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு ரிவிஷன் சார்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அது எல்லாமே வந்து இந்த ரிவிஷன் நோட்ல நீங்க அப்டேட் பண்ணணும். ஆல்ரெடி பார்த்தோம்னா ஒரு 50 டாபிக் இருக்குன்னா 50 பேஜ்ல உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி முடிக்கணும். அந்த மாதிரி தான் இந்த ரிவிஷன் நோட் ஃபாலோ பண்ண போறோம். இந்த ரிவிஷன் நோட் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகே, இந்த கிளாஸ் ஒர்க் நோட்ல ஒரு கொஸ்டினும் நம்ம என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எழுதுறோம், கொஸ்டின் ஆன்சர், அதுக்கான சொல்யூஷன், அது மாதிரி நம்ம சால்வ் பண்ணுவோம்ல, அந்த எல்லாமே வந்து நீங்க கிளாஸ் ஒர்க் நோட்ல ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இதுக்காக நீங்க 2 நோட் வந்து நீங்க போட்டுக்கணும். கிளியர்? அதே மாதிரி இந்த ரிவிஷன் நோட்ல நீங்க நாளைக்கு கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம நாளைக்கு ஜூலை 15 நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுல, அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் எழுதிருக்கணும், என்னெல்லாம் படிச்சுட்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் டேபிள். ஃபர்ஸ்ட் என்னது டேபிள் எழுதிருக்கணும். டேபிள்னா வாய்ப்பாடுன்னு படிப்போம்ல, வாய்ப்பாடு வந்து 1x1 இருந்து 20x1 ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்து அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு 15th டேபிளாவது நீங்க முடிச்சிருக்கணும். 1x15 இருந்து 20x15 இந்த 15th டேபிள் வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஸ்கொயர் வேல்யூ. ரெண்டாவது என்னது ஸ்கொயர் வேல்யூ. 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம்ல, 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, இந்த ஆர்டர்ல எழுதுங்க. ஓகே, இந்த ஆர்டர்ல 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9 அப் டு எது வரைக்கும் அப்படின்னா 30 ஸ்கொயர் வரைக்கும் என்ன பண்ணிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப் டு 30 ஸ்கொயர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். தேர்டு கியூப். கியூப் வேல்யூ என்ன அப்படின்னா 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27. ஓகேவா? அப் டு 15 கியூப் வரைக்கும் என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஏன்னா 15 கியூப் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இது முடிச்சதுக்கு அப்புறம் நாலாவது ஏபிசிடி. ஏபிசிடி எந்த ஆர்டர் எழுதணும் அப்படின்னா நார்மல் ஆர்டர், ரிவர்ஸ் ஆர்டர் ரெண்டுமே எழுதிக்கணும். இதுமே நமக்கு எல்லாத்துக்குமே தேவை. பேசிக்கா நம்ம ஸ்டார்டிங்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இதுல என்ன அப்படின்னா ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். இந்த ஆர்டர்ல எதுக்கு எழுதணும் அப்படின்னா ஒரு நம்பருக்கு ஒரு லெட்டர்ஸ்க்கு என்ன லெட்டர் ஆப்போசிட்டா இருக்கு. நம்ம ஏபிசில மொத்தம் 26 லெட்டர்ஸ். கரெக்டா? இந்த 26 லெட்டர்ஸ்ல எது எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக தான் நம்ம இந்த ஆர்டர்ல எழுதுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. கரெக்டா? இது நார்மல் ஆர்டர்.
ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்னா ரிவர்ஸ்ல இருந்து 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இங்க 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 இந்த இதுவுமே கம்பல்சரி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ரீசனிங்குள்ள போகும்போது ஒரு சில இதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டா தேவை. இது அந்த பேசிக்ஸ் எல்லாமே நம்ம நோட்டு ரிவிஷன் நோட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம பேஜ்ல என்ன பண்ணோம், டேபிள் இருக்கணும், டேபிள் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கொயர் இருக்கணும், ஸ்கொயர் முடிச்சதுக்கப்புறம் கியூப் இருக்கணும், கியூப் முடிச்சதுக்கப்புறம் ஏபிசிடி நார்மல் ஆர்டர் ரிவர்ஸ் ஆர்டர் ரெண்டுமே வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதை எழுதிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ண அப்படின்னா இதை வந்து ரிவிஷன் நோட்ல எழுதி முடிச்சிருவீங்க. ஃபர்ஸ்ட் முடிஞ்சிச்சா? அடுத்து கிளாஸ் ஒர்க் நோட்ல நம்ம என்னெல்லாம் கொடுப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம கிளாஸஸ் எந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக் எடுத்தோம் அப்படின்னா டாபிக்ல 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். அந்த டாபிக்ல ஓவரால் கவர் ஆகிற மாதிரி 15 to 20 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம் இந்த 6 o'clock செஷன்ல. இது சால்வ் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டாவதா பிராக்டிஸ் செஷன். பிராக்டிஸா வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்போம். அப்போ ஒரு டாபிக் எடுக்கிறோம், அந்த டாபிக்ல ஒரு டைப்ல 20 கொஸ்டின்ஸ் பிளஸ் 10 கொஸ்டின்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸும் பிஓக்கும் கம்பைல் பண்ண மாதிரி தான் ஃபுல்லாவே எடுப்பாங்க. இதுக்கான பிடிஎஃப் எனக்கு கிடைக்குமா சார்? கண்டிப்பா கிடைக்கும். நம்ம இதோட வீடியோ நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. அதுல ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனோட இந்த பிடிஎஃப் வந்து எவ்ரிடே வந்து நம்ம கிளாஸ் முடிஞ்ச உடனே அதுக்கான பிடிஎஃப் போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதனால இந்த செஷனை வந்து ரெகுலரா அந்த பிடிஎஃப் உங்க டெஸ்க்டாப்லயோ இல்ல லேப்டாப் இல்லை அப்படின்னா மொபைல் போன்ல தனியா ஒரு ஃபோல்டர் போட்டு அது ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஒரு தான் ஹெட்டிங்கோட தான் இருக்கும். ஜோஸ் கிளாஸ் 1 கிளாஸ் 2 அப்படின்னு ஹெட்டிங்கோட தான் கொடுத்துருப்பாங்க. அதை நீ ரெகுலரா ஃபாலோ பண்ணி அந்த ஃபோல்டர் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு போதும். இது ஓகேவா? கிளியராப்பா? இல்ல டவுட் இருக்கா? இதெல்லாம் பேசிக்கா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம மேக்ஸ்குள்ள போனா கரெக்டா இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஓகே சார், ஆனா வந்து நான் வந்து சிம்பிளிஃபிகேஷன் மென்சுரேஷன் 2D 3D நானுமே ஸ்டார்டிங் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட் சொன்னீங்க, நம்மள அதை கொண்டு போலாம் ஐடியாவும் இருந்துச்சு. ஆனா சார்ட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்ல இருந்து கொண்டு போகும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பேசிக்கே தெரியாம டைரக்டா அவனை மார்க் எடுக்க வைக்கும் அப்படிங்கிற மேட்டர் இல்ல. அவனை எப்படி ஒரு கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாம வேற எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் அவனை ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு உருவாக்க வைக்கிறதா இது ஒரு ஸ்டாஃபோட ஒரு நல்ல ஒரு வே அப்படின்னு சொன்னாங்க. அதுபடிதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆனாவனாவே தெரியாம இனிஷியலா ஒரு ஏபிசிடி ஆனாவனா தெரியாம என்ன பண்ண முடியாது, டைரக்டா ஒரு பேராகிராஃப் நம்மள எழுத முடியாது. கரெக்டா? அட் த சேம் டைம் அதே மாதிரிதான் இது வந்து வேஸ்ட் நினைக்காதீங்க. 100 நாள் போகணுமே சார், 100 நாள் அப்படிங்க ஜஸ்ட் 3 months தான். இந்த 3 months அப்படிங்க கண்ண மூடி திறக்கணும்னு முடிஞ்சிடும். நீங்க ஸ்பெண்ட் பண்ண போது கொஞ்சம் டைம் தான். சிறு துளி பெருவெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு எறும்பு வந்து ஒரு பாறையை தேய்க்குது, அந்த பாறையை வந்து ஃபுல்லாத்தையும் ஒரே நாள் நகட்டி வச்சிருமா. ஆனா எறும்பு ஊற கல்லும் தெரியும் ஒரு பழமொழி இருக்குல்ல, அதே மாதிரிதான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்னா அந்த 25 அப்படின்னு எடுக்க முடியும். அதனால பெரிய டாபிக்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம், எதுவுமே மிஸ் பண்ண போறது இல்ல. பேசிக்ல இருந்து கொண்டு போனோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க இதுக்கும் என்ன பண்ணும், என்ன நாலேஜோட நம்ம அடிஷனா என்ன, சப்ராக்ஷனா என்ன, மல்டிபிளிகேஷனா என்ன, டிவிஷனா என்ன, இந்த ஆர்டர் நம்ம கொண்டு போகும்போது அப்போ ஒரு மேக்ஸோட பேஸ் ஆர்டர்ல இருந்து கொண்டு போற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் வந்து சின்ன பிள்ளைங்க சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த அளவுல நம்மளும் லேர்ன் க்ரோ ஆகுறது நமக்கே ஃபீல் ஆகும். நம்ம எங்க இருக்கோம், நம்ம எப்படி க்ரோ ஆகிட்டு வரோம் அப்படிங்கிற ஃபீல் நமக்கே இருக்கும். சும்மா எடுத்துட்டு தலை முடியாம வாழ முடியாம சிம்பிளிஃபிகேஷன் போடுங்கப்பா, இதுல ஒரு 12 டைப் இருக்கு, இது ஃபுல்லாத்தையும் பாருங்க அப்படின்னு சொன்னா வச்சுங்க, அது வந்து ஒரு கரெக்டான வேவாவும் இருக்காது. ஓகே, அதனாலதான் நம்ம பேசிக் லெவல்ல இருந்து நம்ம அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஒரு டாபிக்காகவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த எல்லாருமே வந்து பெரிய டாபிக் கொடுத்தா கூட ஈஸியா சால்வ் பண்ணிடுவாங்க. அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் இந்த மாதிரி கொடுத்தா. ஆனா நம்பர்ஸ்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட் தப்பு பண்றது இருக்காங்க. பேசிக் நம்பர்ஸ் அடிப்படை எண்கள்ல ஸ்கொயர் கியூப் இது ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸா கொடுத்தாங்கன்னா யாருக்கு ஆன்சர் பண்ண தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் ரொம்ப பேசிக்ல இருந்து எல்லாமே இன்சியலா கொண்டு போறாங்க. நீங்க தனியா 2 நோட்டு போட்டுக்கோங்க. இந்த நோட்டை நான் சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பிஓக்யூ செஷனாவும் இருக்கும். உங்களுக்கு ஒரு டாபிக் முடியும் போது ஒரு பிஓக்யூ செஷன் இருக்கும். ஓகே, நீங்க செய்ய போறதெல்லாம் வேற எதுவுமே இல்ல, ஜஸ்ட் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமியோட சேர்ந்து நீங்க மேக்ஸ்ல க்ரோ ஆகுறத நீங்களே ரியலைஸ் பண்ணி பார்க்க போறீங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம க்ரோ ஆகுறோம் அப்படிங்கிறத பாக்குறதே ஒரு தனி ஃபீல். கண்டிப்பா அந்த ஃபீலை நீங்க ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமியோட டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல், யூடியூப் இந்த 3 ஃபாலோ பண்ணுங்க. ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் மேக்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும், மேக்ஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஓன் ஸ்டைல்லாம் சொல்லவே மாட்டேன்பா. நம்ம ஒருத்தவங்க கத்துக்கிட்டு அதை சொல்றோம் அப்படிங்கப்போ அது பெருமை தான். அது வந்து அவங்களுக்கு பெருமையா இல்லைன்னு தெரியாது, எனக்கு பெருமையா இருக்கும். நான் வந்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணி அதை இன்னொருத்தவங்களுக்கு வந்து என்ன பண்றேன், நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறப்போ அது ரொம்ப ஹாப்பி. நான் இவங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன், இவங்க கத்துக்கிட்டேன்னு சொன்னா நம்ம யாரும் தப்பா நினைச்சிடும்.
யோசிக்க தேவையில்ல. நான் சொல்லித்தர விதம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமா வாங்க. சாரும் நான் டிஸ்கஸ் பண்ணி அப்படின்னா நீ இது ஒரு சீரியஸா கொண்டு போனோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈவினிங் பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய வீடியோஸ் கொலாப்ஸ் ஆயிருக்கும். எங்க இருக்குன்னு தேட முடியாம நிறைய பேர் நினைப்பாங்க லூஸ் ஆகுறாங்க. அப்ப நம்ம நிறைய வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து இது நல்ல ஒரு சீரியஸா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் சொன்னதுனாலதான் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி அப்படின்னு தான் என்ன பண்ணோம் ஸ்டார்ட் பண்றோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஐயா தங்கமுத்து சாரோட பேசிக் மேக்ஸ் எப்படி கொண்டு போறாங்களோ அதே பேசிக் மேக்ஸ்ல இருந்தா உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி கொண்டு போவாங்க. என்னோட ஸ்டைல்ல கொண்டு போவேன் அவ்வளவுதான். மற்றபடி அதுல உள்ள கண்டென்ட் எது மிஸ் ஆகுமா? கண்டிப்பா மிஸ் ஆகாது. சார் எந்த மாதிரி வேலை உங்களுக்கு கன்வே பண்றாங்களோ அதே மாதிரி வேலை தான் வந்து என்னோட வே ஆஃப் டீச்சிங்ல வந்து உங்களுக்கு கொடுப்பேன். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஓகே, ஃபேஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸ் தவிர கண்டென்ட் எல்லாமே காமன் தான். அதனால தாராளமா நீங்க நம்பி ஃபாலோ பண்ணலாம். நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கிறத ஃபர்தர் டேஸ்ல ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு இந்த சீரியஸ் கண்டிப்பா வேணும் அப்படின்னா நீங்க இந்த கமெண்ட்ஸ் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சார் ஐம் ரெடி ஃபார் திஸ் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா நீங்க எவ்வளவு பேர் கமெண்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த செஷனை வந்து டெய்லி வேவ்ல நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பா நீங்க வந்து வில்லிங்கா இருப்பீங்க நம்புறேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, நம்பி ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. இந்த வட்டம் டிஎன்பிசி எக்ஸாமா இருக்கட்டும், டிஎன்பிசி ஏஎன் ஜேடிஓ எக்ஸாமா இருக்கட்டும், அது உங்களுக்கானதான் அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.